ஹலோ ஃபார்ம்ஸ், வெல்கம் பேக் டு சிக்யூ வாய்ஸ் ஓவர். எபிசோட் 1 and 2 பார்க்காம இருக்கவங்க பார்த்துட்டு வந்துருங்க. எபிசோட் 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போட்டுருங்க. ஸோ எபிசோட் 3, அதாவது ட்ராமா ஸ்டார்டிங்கில் ஹீரோ லின் லான் உண்மையாக காதலிக்கிறதாக சொல்ல, அதுக்கு லான் அப்போது சரி, நீ என் சொத்துக்காக என்னை மேரேஜ் பண்ணி அது வந்ததும் என்னை கொல்ல ட்ரை பண்ணல, அப்படி தானே? ஹே இல்லைம்மா லான், நான் உன் இறக்க குணம், கைட்னஸ்லாம் பார்த்து தான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். ஓ அப்படியா? அப்போது நீ என் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்க, ரைட்டா? அப்போது செத்துறேன்னு சொல்லி கொல்ல போக, ஹே என்னை கொன்னுடா, இந்த 1 இயரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாமல் போயிடும்னு சொல்ல, பரவாயில்ல நான் சொல்கிறேன் உனக்கு, நீ என்னை விட்டுரு. இப்படி சொன்னதும் ஹீரோயின் மனசு மாறிட்டாலோன்னு நினச்சா இல்லை, ஹேர் பேண்டை கழட்டி ஹீரோ கண்ணை கட்டிட்டு லின் கையை டேப்பில் கட்டி அறுத்து விட்டுட்டான். கையிலேருந்து பிளட் ஊற்றுது கீழே. ஹீரோ கதற லான் 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 ஜூக்கு ஹீரோ ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணி இப்போது எங்கே இருக்கேன்னு கேட்டேன். அந்த ஜூ ஹீரோன்னு நினச்சி லொக்கேஷன் அனுப்ப, ஹீரோயின் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஹீரோவை அம்போண்டு விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு ஜூ வீட்டுக்கு போக, பாவம் ஹீரோ கட் பண்ணால் ஜூ வீட்டில் லான் போக, நீயா இங்கே என்ன பண்ணுற, நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணேன்னு சொல்ல, என் புருஷனுக்கு ஃப்ளிட் பண்ணுற மாதிரி நீ மெசேஜ் பண்ண, அது பார்த்து உன்கிட்ட தான் பேசணும், ஒன்றும் தேவையில்லை. ஹே சொல்லு, என்ன தெரியணும், லான் ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு ஃபுல்லாக சொல்லு. எதுக்கு நான் சொல்லணும்? நீ என் ஹஸ்பண்ட் கூட கான்டாக்டில் இருக்கன்னு தெரியும், அவனை ஆஃப்டர்நூன்லேருந்து பார்க்கல தானே கேட்க, ஹே ஜூ ஷாக்காக என்ன பண்ண, ஃபுட்டேஜை காட்ட ஃபோனை பிடுங்க போக, இப்போ சொல்ல என்னாச்சு, நீ உன் புருஷன்ட்டே கேளு, அப்போது உனக்கு இவன் மேலே அக்கறை இல்லை போல். ஹீரோ ரோப்பை ரிமூவ் பண்ணிட்டு தப்பிக்க பார்த்தா அவன் கையில் பிளட்டே வரல, வேற எங்கேயோ இருந்து லீக்காக ஹபாடான்னு இருக்குது. அப்போது அங்கே யாரோ வர, அங்கே சீன் கட் ஆகி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹே அவனுக்கு எதுவும் ஆச்சுன்னா நீ தான் பதில் சொல்லணும், உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஜூ சொல்ல, ஃபோனை ஸ்நாச் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஹீரோயின் ஜூவை தள்ளி விட்டுட்டு ஃபோனில் பார்த்தா ஹீரோ எங்கேயோ போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டையான மைண்ட் வாய்ஸ் கொடுக்க, ஹீரோயினை பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹோல்ட் பண்ண, ஜூ ஃபோனை போடுங்க, அவன்கிட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தேவையில்லை. ஹீரோயின் ஸ்நாக்கு போட்டு அவனை அட்டாக் பண்ணிவிட்டு வெளியே ஓட, ஒரு பழைய பில்டிங்கிட்ட லொக்கேஷன் காட்ட, அவன் இங்கே என்ன பண்ணுறான் ஜூ நினைக்க, அங்கே சீன் கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. பரவாயில்ல, உள்ளே போகிறதுக்கு ஆக்சிடெண்ட்டாக செட் பண்ணி இடம் பெர்ஃபெக்டாக இருக்குது இப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ உயிரோடு இருப்பேன்னு நினைக்கல. ஒரு வாய்ஸு, யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணன். ஹீரோயினும் பில்டிங்க்கு வர, வெளியே வரவும் அவளுக்கு நடந்த சூசைட் ஞாபகம் வர, கட் பண்ணா ஹீரோ அண்ணனை மேலேருந்து தள்ளி விடுற மாதிரி பில்டிங் டாப்பில் நிறுத்த, அங்கே கட் பண்ணா என்ன இளவுடா இதுன்னு ஜூ அங்கே போக, கட் பண்ணால் லின் மோஜிங்னு அண்ணனோட பாடி கார்ட்ஸ் வர, இருங்கன்னு கையை சேர்க்க, நீ செத்துட்டேன்னு நினச்சேன், சமாதியே கட்டிட்டேன் உனக்கு, திரும்ப எப்படி உன்னை ஃபேமிலியில் சேர்த்திக்கிறதுன்னு அண்ணன் நக்கலாக பேச, கட் பண்ணால் ஹீரோயின் யாராச்சும் இருக்கீங்களான்னு பேசிகிட்டே மேலே வர, ஜூன்னு கூப்பிட, யாரோ அவள் வாயை கொத்தி பின்னாடி இழுத்துட்டு போக, கட் பண்ண ஹீரோக்கும் லென் மோஜினுக்கும் வாய்ஸ் கேட்க, எபிசோட் 3 இப்படியே முடிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் சிக்யூ வாய்ஸ் ஓவர்.